ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாண்டி ட்ரெண்ட்ஸ். பாண்டி ட்ரெண்ட்ஸில் இப்போ நம்ம கிட்ஸ் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிச்சமான ஒரு சூப்பரான ஜெல்லி ரெசிபி. ஆமாங்க, நல்ல சூப்பரான டேஸ்டியான ரோஸ் ஸ்னோ ஜெல்லி எப்படி பண்ணலான்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த ரோஸ் ஸ்னோ ஜெல்லி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு பேனில் 250 ml பால் எடுத்திருக்கேன். ஸோ அடுப்பை ஆன் பண்ணாமல் பாலை வந்து பேனில் ஊற்றிருக்கேன். ஸோ அடுப்பை ஆன் பண்ணாமையே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கிறேன். இந்த பால் கூட இந்த கார்ன்ஃப்ளவரை நல்லா கட்டிகள் இல்லாமல் கலந்து விட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு கரையும் போதே தெரியும், உங்களுக்கு பாலும் கார்ன்ஃப்ளவரும் சேர்ந்ததும் நல்லா சூப்பராக திக்காகுது பால். ஸோ அந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் சூப்பராக நம்ம கறந்து விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி பண்ணோன்னா நம்மளோட ஜெல்லி வந்து நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். இல்லைனா அங்கங்கே கட்டி முட்டியுமாக இருக்கும், நல்லாவே இருக்காது, செட்டும் ஆகாது. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு கார்ன்ஃப்ளவரை பால் கூட நல்லா சேர்த்து இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டு கட்டி இல்லாமல் அதுக்கப்புறமா அடுப்பை ஆன் பண்ணுங்கள். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கிறோம். அடுப்பு ஆன் பண்ணதுக்கப்புறமா எங்கேயும் போகக்கூடாது, கை விடாமல் இங்கேயே நம்ம எல்லாமே கிளறணும். இப்படி கிளறிட்டே இருக்கும்போது கொஞ்சம் லைட்டாக பால் சூடு ஏறினதும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சர்க்கரையும் நம்ம நல்லா வந்து கரைச்சி விட்டுறலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். அப்போ தான் வந்து சட்டு நம்மளுக்கு செட் ஆகி வரும். ஜஸ்ட் 3 பொருள் வச்சு, வீட்டில் இருக்க 3 பொருள் வச்சு வெறும் 5 நிமிஷத்தில் இந்த ஸ்வீட் ஜெல்லியை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி கலந்து விட்டே இருக்கும்போது சர்க்கரையும் கரைஞ்சிருச்சு, கார்ன்ஃப்ளவரும் அந்த பால் கூட நல்லா வெந்து வருது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வெந்துக்கிட்டே இருக்கட்டும். பாருங்கள், கொஞ்சம் நேரத்தில் நம்மளுக்கு கொதி வரும், ஒரு மாதிரி பபிள்ஸாக வரும். அதுதான் வந்து நம்மளோட மாவு வெந்ததுக்கான அடையாளம். ஸோ அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி வச்சு கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். உங்களுக்கு கொஞ்சம் அடியில் ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பபிள்ஸ் வருது. இப்போ இது ரெடியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு தேவையான எசன்ஸை சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் ரோஸ் ஸ்னோன்னு சொன்னதுனால நான் ரோஸ் மில்க் எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். உங்கள்கிட்ட இது இல்லைனா ரோஸ் எசன்ஸ் இருந்தால் சேர்த்துக்கோங்க. அதுவும் இல்லைனா வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. அதுவும் இல்லைனா ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. ஸோ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் கொதிக்கட்டும். ரோஸ் எசன்ஸ் அது கூட நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு 2 நிமிஷம் கொதித்ததுக்கப்புறமா இது ரெடி ஆகிடும். ஸோ அவ்வளோதான் பாருங்கள், இந்த மாதிரி கொதிக்குது, எல்லாம் கலந்துருச்சு, ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. சில்வர் பவுலாக இருந்தால் பெஸ்ட்டு. ஸோ எதுவும் இதெல்லாம் க்ரீஸ்லாம் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் பவுல், க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க. அதில் இதை ஊற்றிடுங்க. ஊற்றி நல்லா டேப் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 3 மணி நேரம் செட் பண்ணி வச்சுடுங்க. 3 மணி நேரம் கழித்து எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் ஊற்றி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ 3 மணி நேரம் கழித்து நம்ம பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளோட ஜெல்லி செட் ஆகிருக்குன்னு. இப்போது இதை கத்தியை வச்சு ஓரங்கள்லாம் வந்து எடுத்து விட்டு இதை வந்து நம்ம டீமோல்ட் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் நம்ம ஈஸியாகவும் பண்ணி கொடுத்துடலாம். ஜெல்லின்னு கேட்டு வெளியில் வந்து கெமிக்கல்ஸ் கலந்ததெல்லாம் வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி வீட்டில் நம்ம சிம்பிளாக ஈஸியாக பண்ணி கொடுத்துடலாம். இப்போ இது டீமோல்ட் பண்ணியாச்சு. இன்னொரு 1/2 அன் ஹவர் கூட வச்சுருந்துருக்கலாம், நல்லா இருந்திருக்கும். ஸோ மேலே டெசிகேட்டட் கோகனட் டெக்கரேஷனுக்காக போட்டுக்கிறோம். உங்கள்கிட்ட பால் பவுடர் இருந்தாலும் போட்டுக்கலாம், எதுவுமே இல்லைனாலும் பிரச்சனை கிடையாது. அவ்வளோதான், சூப்பரான ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.